லாக்டவுன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு புஷ்பா 2 படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ இந்த படம் போஸ்ட்போன் ஆக போறதா நியூஸ் வருது. ஏன்னா மூவில எடுக்கப்பட்ட ஒரு சில சீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல, அதனால ரீஷூட் போறாங்க, அதனால போஸ்ட்போன் ஆக போறதா நியூஸ் வருது. ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் போஸ்ட்போன் ஆக தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. பிரபுதேவாவோட பேட்டரே பாடி ரெட்ஸா டி சீரிஸ் வாங்கிட்டாங்க. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. விநாயகனோட அடுத்த படம் டைட்டில் தெற்கு வடக்கு. இதுக்கான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. வேதிகாவோட ஆக்ஷன் சீரிஸ் ஜூன் 14 ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் ஆக போகுது. கார்த்தி இப்ப நடிக்கிற வாத்தியார் படத்துக்கான ஷூட்டிங் இந்த மாசம் முடிஞ்சிடும் இப்ப நியூஸ் வந்திருக்கு. அடுத்து கார்த்தி சர்தார் 2க்கான ஷூட்டிங்க அடுத்த மாசம் ஆரம்பிக்க போறாரு. வீரதீர சூரனுக்கான செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ஜூன் 20 ஆரம்பிக்க போகுது. தங்கலான் படம் ஆகஸ்ட் 15 வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூனியர் என்டிஆரோட தேவரா படம் அக்டோபர் 10 வரும்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இப்போ இந்த படம் செப்டம்பர் 27க்கு போஸ்ட்போன் ஆக போறதா ஒரு நியூஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. சோ இது போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா வேட்டையனோட கிளாஷ் ஆகிற மூவில ஒரு படம் குறையும். சோ இப்போ அக்டோபர் 10 வேட்டையன், அக்டோபர் 11 மார்டின், தேவரா போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா இந்த 2 மூவிஸ் தான் மோதும். ஆனா இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. அமரன் படம் செப்டம்பர் 27க்கு தான் டார்கெட் பண்றாங்க. லக்கி பாஸ்கர் செப்டம்பர் 27 தான் வரும். சோ இப்போ தேவரா அந்த டேட்டுக்கு வந்துச்சுன்னா இந்த 3 படமும் கிளாஷ் ஆகும். தி கோட்டோட சேட்டலைட்டை ஜி தமிழ் வாங்கினதா ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ இந்த ரைட்ஸை விஜய் டிவி வாங்கினதா நியூஸ் வருது. இந்த ரைட்ஸ் எப்படி மாறிச்சு என்னன்னு ஒன்றும் புரியல. ஆனா இப்போதைக்கு மேலோட்டமா வந்து அப்டேட் இது இன்னும் கன்ஃபார்மா ஆகல. நான் என்னங்கிறது ஃபுல் டீட்டெயில் அப்டேட் வந்ததும் நான் சொல்றேன். இப்போதைக்கு மேலோட்டமா வந்து அப்டேட் இது. சூர்யாவோட வாடிவாசல் படத்துக்கான ஷூட்டிங் அக்டோபர்ல ஆரம்பிக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. 2026 பொங்கலுக்கு படம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அனௌன்ஸ் மட்டும் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். தி கோட் படம் மோஸ்ட்லி எல்லாரும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா வரும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த படம் ஒருவேளை ஒரு நார்மல் படமா வந்தா என்ன ஆகும்? அண்ட் மார்க்கண்டனி மூவில லாஸ்டா அன்பினிஷ்டா முடிச்சிருப்பாங்க. அதை பத்தி கேட்டிருக்காரு. அது வந்து பார்ட் 2க்கான ஒரு சின்ன லீடு தான். தி கோட் சயின்ஸ் ஃபிக்ஷனா இல்லனாலும் நார்மல் படமா வந்தா கூட படம் நல்லா இருந்தா போதும். அதுதான் படத்தை ஜெயிக்க வைக்க போகுது. சயின்ஸ் ஃபிக்ஷனா இருந்தா மட்டும் அது படத்தை ஹிட் ஆக்காது. படம் நல்லா இருக்கும்னு அவ்வளவுதான். அஜித் வரலனாலும் விடாமுறிச்சி ஆடை லஞ்ச் நடக்குமா? மகிழ் திருமணி இன்டர்வியூ கொடுப்பாரான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா இன்டர்வியூ கொடுப்பாரு. விடாமுறிச்சி ஆடை லஞ்ச்லாம் இப்போதைக்கு அவங்க பிளான் பண்ணல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். குட் பேட் அக்லில நயன்தாரா அண்ட் ஸ்டீலில இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. நயன்தாரா இருக்காங்க, அது கன்ஃபார்ம். ஸ்டீலில நடிக்க போறதா சொன்னாங்க. ஆனா அவங்க ஷூட்டிங்க்கு வந்த மாதிரி எந்த அப்டேட்டும் நான் கேள்விப்படல. SK 23ல SK சஞ்சய் தத் வித்யுத் ஜமாலோட ஃபேஸ் ஆஃப் சீன் வருமா? அண்ட் SK 23ல எவ்வளவு கேஸ்ட் இருக்காங்க? பட்ஜெட் ஒரு 100 கோடி இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 100 கோடிக்கு க்ளோஸா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க 3 பேருக்கும் ஃபேஸ் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா, சஞ்சய் தத் படத்துல இருக்கிறது மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கிளியரா சொல்லுவேன். 1000 கோடி பண்ண பெரிய மூவிஸ் எல்லாம் திரும்ப ரிலீஸ் பண்ணா 1000 கோடி வருமானு கேட்டிருக்காரு. கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. 50 to 100 கோடி போனாலே பெரிய விஷயம். மகேஷ் பாபு பர்த்டேக்கு மகேஷ் பாபு 29 அப்டேட் வருமானு கேட்டிருக்காரு. கண்டிப்பா வரும். கவன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் பெருசா போகல. வலிமை விசில் தீம் வரும்போது வேற மாதிரி இருந்துச்சு, ஆனா மூவில வேற மாதிரி இருக்கு. இது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த ஃபுல் தீமே அவங்க யூஸ் பண்றதுக்கு மூவில கரெக்டான பிளேஸ்மெண்ட் இல்ல. அதான் முக்கியமான விஷயம். தீமோட லென்த் கொஞ்சம் பெருசு, அதை அப்படியே மூவில வைக்க முடியாது. அதான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். அவெஞ்சர்ஸ் படத்தை எப்படி பாக்குறதுன்னு கேட்டிருக்காரு. டவுன்லோட் பண்றதுலாம் நான் சொல்ல மாட்டேன். எந்த OTTல இருக்கோ அதுல தான் போய் பார்க்கணும். ஜெயம் ரவியோட படங்கள் லாஸ்ட் ஒரு சில வருஷமா படம் ஃபிளாப் ஆயிட்டே இருக்கு. இது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் நல்லா இருந்தா ஹிட் ஆகும். இப்ப அடங்குமாரி படம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஹிட் ஆனிச்சு. அந்த மாதிரி தான் ஆர்யா படத்துக்கான ஷூட்டிங் ஸ்ரீலங்கால போகுது. இது என்ன படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மிஸ்டர் எக்ஸ்ல அவருக்கான பொர்ஷன் முடிஞ்சது. வேற என்ன படம்னு தெரியல. மேபி அனௌன்ஸ் பண்ணாம இருக்கலாம். நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா சொல்றேன். கல்கி படம் 3D கேட்டிருக்காரு. ஐமேக்ஸ்னு தான் சொல்லியிருக்காங்க. 3Dக்கு மென்ஷன் பண்ணல. தீபாவளி ரிலீஸ் கங்குவா விடாமுறிச்சு விடுதலை 2 வருதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையானு கேட்டிருக்காரு. இதெல்லாம் உண்மைதான், நானுமே சொல்லியிருக்கேன். லால்சலாமோட OTT கருடன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. படம் பெரிய ஹிட். லால்சலாம் OTT இப்போ வரைக்குமே வரல. கேப்டன் மில்லர் படத்துக்கு லண்டன்ல தேசிய விருது வழங்க போறதா சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. அங்க நாமினேட் தான் ஆயிருக்கு, இன்னும் வின் பண்ணல. பாகுபலி 2வோட ஏரியாவாசி கலெக்ஷனை கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். கங்குவால யாரு கேமியோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இன்னும் முடிவாகல. பாலிவுட்ல இருந்தா கேமியோ பண்ண வாய்ப்பு அதிகம். தங்கலான் படம் மறுபடியும் தள்ளி போச்சு. அப்ப கங்குவா படமும் தள்ளி போமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா இல்ல, படம் இந்த வருஷம் வந்துரும். ஷாருக் கானோட பயோபிக்க தி ரைஸ் ஆஃப் பாட்ஷான்னு ஷாகித் கபூர் வச்சு எடுக்க போறத சொன்னாங்க. இந்த ரூமர் உண்மையானு கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இந்த படம் பத்தி எந்த அப்டேட்டும் வரல. அரண்மனை 4 படம் தீபாவளி ஸ்பெஷலா டிவில பிரீமியர் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. இவ்வளோ டேஸ்ல ஆகாது, முன்னாடியே கூட பிரீமியர் ஆக வாய்ப்பு இருக்கு. துப்பாக்கிய படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். மாஸ்டர் மட்டும்தான் ஓவர்சீஸ்ல. KGFல ராக்கி ஏன் கடைசியில சாக்கணும், அவர் ஏன் தங்கத்தை கடல்ல போடணும்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கே தெரியும், பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயே போய் ராக்கி பாய் ஒருத்தனை போட்டு தள்ளிடுவாரு. அதுக்கப்புறம் KGF அழிய போதுன்னு அவருக்கு தெரியும். KGF இல்லாம அவர் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் தங்கத்தோட கடல்ல போய் அவரே சாகுற மாதிரி செட்டப் பண்ணாரு. ஏன் தங்கத்தை கடல்ல போட்டாருன்னா, அது அவரு அவங்க அம்மாக்காக எடுத்து தங்கம். அதனாலதான் வேற யாருக்கும் கிடைக்காம அதை கடலையே போட்டாரு.
சூர்யா அண்ட் ஜீவா லைனப்பை கேக்குறீங்க. சூர்யா லைனப்புக்கு ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. ஜீவா லைனப் பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். கோல்மால் படம் வரப்போகுது அண்ட் இன்னும் ஒரு சில மூவிஸ்க்கான ஷூட்டிங் போகுது. அதுக்கு இன்னும் டைட்டில் எல்லாம் வைக்கல. எல்லா ஹீரோஸோட கெரியர் பெஸ்ட் மூவிஸும் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க, இன்னும் போடவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நாளைக்கு இல்ல நாளானைக்கு வந்துரும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கிடைச்சா சொல்றேன்.